2026 ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங்ல 3 முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுல முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ் அப்கிரேட் பண்ண விரும்பும் பொழுது, இதற்கு நீங்க நேரடியா செல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆன்லைன்லயே நம்ம காலேஜ அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு முதல் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம். சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. அண்ட் நம்ம அந்த காலேஜ்லயும் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான காலேஜ் வருது. இப்போ நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இத நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். இதற்காக நீங்க நேரடியா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இது முதல் முக்கியமான மாற்றம். 2வது மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம ரெசிக்னேஷன் பண்ணும்போது ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். எம்சிசி கவுன்சிலிங் போர்ட்டல்லயே இத பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு காலேஜ் சூஸ் பண்றேன். பட் அந்த காலேஜ நான் சேர விருப்பப்படல. அத நான் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, எம்சிசி போர்ட்டல்ல அவங்க ஒரு டெட்லைன் குடுப்பாங்க. அந்த டெட்லைனுக்கு முன்னதாக நம்ம ப்ராப்பரா ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த காலேஜ் அலாட் ஆகாது. ஸோ நம்ம அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்துடுவோம். இது 2வது முக்கியமான மாற்றம். 3வது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ கேண்டிடேட் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணிக்கலாம். காலேஜ் நேரா விசிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ இந்த மாரி 3 முக்கியமான மாற்றங்கள் எம்சிசி கவுன்சிலிங்ல குடுத்திருக்காங்க. ஸோ மறக்காம சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ எவ்ரிஒன்.